தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். ஏசாயா 35 3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது தேவனுக்கு பிரியமான வழியில் வாழ்ந்தவர். அதிகாலையிலும் அந்தி சந்தி மதிய வேளையிலும் இரவிலும் கர்த்தரை தேடினவர். ஆனால் ஒரு நாள் சாயங்காலத்தில் தேவ சமூகத்தில் வழக்கம் போல முழங்கால்களை முடக்குகிறதற்கு பதிலாக, ஜெபம் செய்வதற்கு பதிலாக உப்பரிகையின் மேல் உலாவினபடியால் பாவத்தில் ஈடுபட்டு பயங்கரமான விளைவினை சந்தித்தார். அதன் பிறகு ஆண்டவரை நோக்கி பாவத்தை மன்னிக்கும்படி கதறி அழுதார். கர்த்தர் மனம் இறங்கினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவதில் கருத்தாய் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஜெபம் பண்ண வேண்டிய நேரங்களில் வீண் பேச்சு, வீணான செயல்கள், தவறான இடங்களுக்கு போவது போன்ற பக்தியற்ற காரியங்களை செய்வதினால் அல்லது மாம்சத்திற்கு இடம் கொடுப்பதினால் இப்படித்தான் பாவத்திற்குள்ளாகிற நிலைமை ஏற்படுகிறது. இதிலிருந்து மீண்டு மேலே திரும்பவும் எழுந்திருப்பது கடினமான காரியம் என்பதை பயத்துடன் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய பாதத்தில் சோதித்து பார்த்து நம்முடைய தவறுகளை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டு பாஜபத்தின் மூலமாய் கர்த்தரை தேடி நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்துவோம். ஒரு கணவன் மிகவும் குடித்து வெறித்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். மனைவியோ மிகுந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அவனுக்கு இறங்கும்படி மன்றாடினாள். அவளுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் அவன் இருதயத்தை தொட்டு அவனை ரட்சித்தார். அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்த வேளையில் ஒரு நாள் தன் நண்பர்களுடைய கட்டாயத்தின் பேரில் மறுபடியும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தான். பழையபடி அவன் வாழ்க்கையில் இருள் புகுந்தது. மனைவியோ அதை நினைத்து நினைத்து சரீரத்தில் பலவீனம் அடைந்தாள். அந்த வியாதி அதிகமாகி மரண தருவாயிலானாள். அப்பொழுதுதான் கணவன் தன் தவறை உணர்ந்து மனைவியின் அருகில் முழங்காற்படியிட்டு கர்த்தரை நோக்கி கதறினான். ஆண்டவரே, என்னை மன்னியும். என் நிமித்தம் என் மனைவியை நீர் எடுத்துக்கொள்ளாதிரும். நான் இனி உம் வழிகளையே அன்றி வேறே பக்கம் திரும்ப மாட்டேன். என் தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் பலப்படுத்தும் என்று கதறினான். கர்த்தர் மனமிறங்கினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு அவரை தேடி அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களின் மூலமாய் மேன்மை அடைவதுதான் சால சிறந்தது. இதனை விட்டு வழி விலகும் பொழுது எத்தனை வேதனை! ஆகவே தெய்வ பயத்தோடு நீங்களும் உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை தேவ கிருபையோடு பலப்படுத்துங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, உம்மோடு உறவாடுவது எத்தனை இன்பமானது. இந்த தெய்வீக வழிகளை எந்த காரணத்தை முன்னிட்டும் விட்டு விலகாதபடி இன்று விசேஷமாக என் மீது உம் கரங்களை வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.